மகாலிங்கம், போராட்டம் நடத்துவதற்கு காவல்துறை அனுமதி வழங்கியிருந்ததா? சம்பவம் நடைபெற்ற முதற்கட்ட தகவல் என்ன? நிச்சயமாக இன்று காலை 10 மணி வாக்கில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வீட்டை முற்றுகையிடப் போவதாக பத்திரிகை அமைப்பை சார்ந்த சிலர் ஏற்கனவே அறிவிப்பு விடுத்திருந்தார்கள். அதற்கு காவல்துறை தரப்பில் இதுபோன்ற போராட்டங்களை நடத்தக்கூடாது என்ற ஒரு தகவலும் சொல்லப்பட்டிருந்தது. எனவே காவல்துறை எதிர்ப்பையும் மீறி அந்த பகுதியில் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டும் என்ற நோக்கில் பத்திரிகையாளர்கள் அந்த பகுதியில் குழுமியிருந்தார்கள். அந்த சூழ்நிலையில் தேமுதிக கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் சிலர் செங்கல் உள்ளிட்ட கற்களை எல்லாம் வீசியதாகவும் பத்திரிகையாளர்கள் பலர் இதில் படுகாயமடைந்ததாகவும் தகவல்கள் வெளியாகின. அதற்கு பிறகு நேரடியாக போலீசார் அந்த பகுதியில் சென்று இரு தரப்பிலும் சமாதான முயற்சிகளில் ஈடுபட்டார்கள். ஆனால் தொடர்ந்து தேமுதிகவினர் தரப்பில் வன்முறைக்கு ஈடுபட்டதாகவும் தற்பொழுது அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இதை அடுத்து பத்திரிகையாளர்கள் காயமடைந்தார்கள். அவர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தேமுதிகவினுடைய எம்எல்ஏ உட்பட 18 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்பொழுது கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் நம்மிடம் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த பகுதியில் தற்பொழுது தொடர்ந்து பதற்றம் நிலை வருவதையும் பார்க்க முடிகிறது. மேலும் அங்கிருந்து வரும் செய்திகள் சொல்லும் இன்னொரு முக்கியமான விஷயம், நேற்றும் இந்த பகுதியில் பத்திரிகையாளர் அமைப்பை சார்ந்தவர்கள் விஜயகாந்த் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினார்கள். அப்பொழுதும் அந்த பகுதியில் ஒரு பதற்றமான சூழல் நிலை வந்ததாகவும் சொல்லப்பட்டது. தற்பொழுது இன்று நடந்த போராட்டத்தின் போது பத்திரிகையாளர்கள் கீழே தள்ளிவிடப்பட்டதாகவும் கற்கள் உள்ளிட்ட விஷயங்கள்லாம் கொண்டு தாக்கப்பட்டதாகவும் பத்திரிகையாளர்கள் காவல்துறை தரப்பில் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். காவல்துறையினர் குறைந்த எண்ணிக்கையிலே அந்த பகுதியில் இருந்தனால் இரு தரப்புக்கும் இடையே நடைபெற்ற மோதலை காவல்துறையால் முழுமையாக கட்டுப்படுத்த முடியவில்லை என்ற ஒரு தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் விஜயகாந்தினுடைய வீட்டை முற்றுகையிடுவதற்கான முயற்சியை மேற்கொண்ட பொழுதே உடனடியாக கட்சியை சார்ந்த தேமுதிக கட்சியை சார்ந்தவர்கள் பத்திரிகையாளர்களை விரட்டி தொடர்ந்து தாக்குதல் நடத்தியதாகவும் ஒரு சில பத்திரிகையாளர்களை கட்சியினர் பலர் குழுவாக சேர்ந்து கொண்டு தாக்கியதாகவும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. பத்திரிகையாளர் மீது கல்வீசிய புகாரின் அடிப்படையிலும் பத்திரிகையாளர்களை தாக்கிய குற்றச்சாட்டின் அடிப்படையிலும் தற்பொழுது தேமுதிக எம்எல்ஏ பார்த்தசாரதி உள்ளிட்ட 18 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக இது தொடர்பான விசாரணை நடத்த இருப்பதாகவும் தற்பொழுது களத்தில் இருந்து வரும் தகவல் நமக்கு தெரிவிக்கின்றன. தற்போது களத்தில் இருக்கும் செய்தியாளர் சுப்பிரமணியிடம் பேசலாம். சுப்பிரமணி, நீங்க களத்தில் இருக்கீங்க, அங்க நடந்த சம்பவம் என்ன? அடையாறில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தேமுதிக விஜயகாந்த் அநாகரிகமாக நடந்து கொண்ட காரணத்தை காட்டி சென்னை பத்திரிகையாளர் சங்கத்தினர் மற்றும் இந்திய மக்கள் மன்றம் ஆகிய அமைப்புகள் சார்பில் இன்று காலை விஜயகாந்த் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக காவல்துறையிடம் அனுமதி பெற்று அவர்கள் ஆற்காடு சாலை கிராமத்தில் உள்ள அந்த ஆற்காடு சாலை ஜங்ஷனில் அவர்கள் போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி பெறப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்று காலையில் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். திடீரென தேமுதிக கட்சியை சேர்ந்தவர்கள் உடனடியாக அங்கிருந்து கற்களை கொண்டு ஆர்ப்பாட்டம் நடத்துபவர்கள் மீது கற்களை வீசி இருக்கிறார்கள். இதையடுத்து அந்த பகுதியில் ஒரு போர்க்களம் போல காட்சியளித்தது என்றால் சொல்ல வேண்டும். வாகனங்கள் நிறுத்தப்பட்டது. அது மட்டுமல்லாமல் எதிர்த்தரப்பினர் பத்திரிகையாளர்களை கடுமையாக தாக்கினார்கள். அவர்கள் வந்த இருசக்கர வாகனங்கள், கார் போன்றவற்றை கற்களால் தாக்கினார்கள். மேலும் பாட்டில்களை கொண்டு வீசி இருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து விருகம்பாக்கம் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து போதிய காவல்துறையினர் அந்த இடத்தில் இல்லை என்றுதான் குற்றச்சாட்டு இருக்கிறது. அதன் பிறகு கூடுதலாக காவல்துறையினர் குவிக்கப்பட்டு போராட்டக்காரர்களை, அதாவது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை தனியாக அழைத்து சென்றார்கள். மேலும் கற்களை வீசி கலவரத்தில் ஈடுபட்ட தேமுதிக கட்சியினரை தொடர்ந்து கைது செய்தார்கள். கிட்டத்தட்ட 18 பேரை தற்போது வரை கைது செய்திருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் தேமுதிக எம்எல்ஏ பார்த்தசாரதியும் இருக்கிறார். இதையடுத்து கைது செய்யப்பட்ட 18 பேரும் வடபழனியில் உள்ள திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் மீது முதல் கட்டமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த சம்பவத்தில் காயமடைந்த சென்னை பத்திரிகையாளர் சங்கத்தின் தலைவர் அன்பழகன் தலையில் காயம் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல மேலும் 2 பேருக்கும் காயம் ஏற்பட்டிருக்கிறது. காயமடைந்த அன்பழகன் முதல் கட்டமாக விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார். அந்த புகாரின் அடிப்படையில் தான் தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் அந்த புகாரில் 100 பேர் மீது கொடுத்திருக்கிறார். தேமுதிக கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ பார்த்தசாரதி எம்எல்ஏ உட்பட 100 பேர் எங்கள் மீது தாக்குதல் நடத்தினார்கள். எனவே அந்த 100 பேர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற புகார் கொடுத்திருக்கிறார். அந்த புகாரின் அடிப்படையில் தான் முதல் கட்டமாக 18 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மீதமுள்ளவர்களை தேடி வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கார்த்திகேயன், சுப்பிரமணியன், விஜயகாந்த் வீட்டை முற்றுகையிட போகிறோம் அப்படின்னு ஏற்கனவே பத்திரிகையாளர்கள் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப செய்தியாளர் மகாலிங்கம் சொல்றபடி பார்த்தா இந்த போராட்டத்திற்கு காவல்துறை தரப்பிலிருந்து அனுமதி வழங்கப்படவில்லை. அப்ப ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு மேல பத்திரிகையாளரை அனுமதிக்காத ஒரு சூழலை தான் காவல்துறை மேற்கொண்டிருக்கும். எல்லா போராட்டங்களையும் அது மாதிரி நடவடிக்கை தான் காவல்துறை
செய்திருக்கும். இது போன்ற நடவடிக்கையை செய்யலையா? இரு தரப்பும் நெருங்கி வராதபடியான ஏற்பாடுகளை காவல்துறை முன்கூட்டியே செய்யலையா? கண்டிப்பாக கார்த்திகேயன், நேற்று இதே போல பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பில் போராட்டம் நடைபெற போது விருகம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு வரும் வரைதான் அந்த அளவில் தான் போராட்டக்காரர்கள் நிற்க வேண்டும், அதன் பிறகு செல்லக்கூடாது என்று தடுத்து நிறுத்தப்பட்டு நேற்று பிரச்சனை ஏற்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இன்று ஆற்காடு சாலையில் இருக்கக்கூடிய அந்த சாலிகிராமம் அந்த சிக்னலில் தடுப்பு வேலிகள் போடப்பட்டு அந்த பகுதியில் போராட்டம் நடத்துவதற்கான அனுமதி கிடைத்தது. அதன் தொடர்ச்சியாக அந்த பகுதியில் ஒன்று கூடி கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருந்தார்கள். அதன் பிறகு அந்த அபு சாலி தெரு, அதாவது விஜயகாந்த் வீட்டிலிருந்து விருகம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு வந்து அதன் பிறகு அபு சாலி தெரு வழியாக சாலிகிராமம் சிக்னலுக்கு வரக்கூடிய சாலை, அந்த சாலையிலும் பேரிகார்டுகள் போடப்பட்டு முழுவதுமாக தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டிருந்தது. போலீசாரும் குவிக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் இதையும் மீறி இந்த தாக்குதல் சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. காவல்துறையினர் நாங்கள் கூடுதலாக குவிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தற்போது கூடுதலாக அந்த பகுதியில் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. கார்த்திகேயன், சுப்பிரமணி, பேச்சு தொடர்பாக நான் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு ஏற்கனவே விஜயகாந்த் சொல்லிட்டாரு. அதற்கு நடந்த ஒரு கூட்டத்தில் எம்எல்ஏ பார்த்தசாரதி பத்திரிகையாளருக்கு எதிரான கடுமையான வார்த்தைகளை முன்வைத்திருப்பதாகவும் செய்திகள் வெளிவருகின்றன. இப்ப விஜயகாந்த் எங்க இருக்கிறாரு? கட்சியினரை இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டுப்பாடுகளை, ஒரு உத்தரவுகளை, அறிவுறுத்தல்களை அவர் கட்சியினருக்கு வழங்கி இருக்கிறாரா? அவர் இப்ப எங்க இருக்கிறார்? அவர் நேற்று சென்னை வந்துவிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. இந்த சம்பவம் நிகழும் போது அவர் வீட்டில் இல்லை என்றுதான் ஒரு தகவல்கள் தெரிவிக்கிறது. இந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ள அந்த 18 பேரையும், அதாவது பார்த்தசாரதி எம்எல்ஏ உள்பட 18 பேரையும் திருமண மண்டபத்திற்கு சென்று விஜயகாந்த் சந்திக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஆனால் இது தொடர்பாக தேமுதிக வட்டாரத்தில் அதை உறுதிப்படுத்தவில்லை. ஆனாலும் தொடர்ந்து விஜயகாந்த் வீட்டிற்கும் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது, கட்சி அலுவலகத்திற்கும் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. மேலும் இன்னும் கூடுதலாக பாதுகாப்பு எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று தேமுதிக வழக்கறிஞர்கள் இன்று சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலரிடம் புகார் கொடுக்க உள்ளதாக முடிவு செய்திருப்பதாக அவர்கள் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். சுப்பிரமணியன் இணைப்பில் இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது பத்திரிகையாளர் ஜி.சி. சேகர் இணைப்பில் வந்திருக்கார், அவர் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். காவல்துறை அனுமதி கொடுக்கல, அப்படி இருந்தும் இவர்கள் தார்மீக எதிர்ப்பை வெளிப்படுத்துவதற்காக பத்திரிகையாளர்கள் போனாங்க, அது சரி அப்படின்னு எடுத்துக்கலாமா? அல்லது அவர்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துவதற்கு வந்திருக்கிறாங்க, அந்த நேரங்களில் வன்முறையில் ஈடுபடக்கூடாதுன்னு கட்சிக்காரர்கள் பொறுமையாக இருந்திருக்கலாம், பார்க்கலாம். இந்த சம்பவத்தை எப்படி பார்க்கலாம்? அரசியல்வாதிகள் எப்படி வேணாலும் நடந்துக்கலாங்க, அவங்களுக்கு ஒரு வரைமுறையே கிடையாது. ஆனா பத்திரிகையாளர்கள் நம்ம சட்ட ஒழுங்கு கெடாம பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. சோ காவல்துறை அனுமதி கொடுக்காத போது இவங்க போயிருக்கவே வேண்டாம். என்ன கேட்டீங்கன்னா, இவங்க விஜயகாந்தே கிளியரா சொல்லிட்டாரு, பத்திரிகைக்காரங்க அவங்களா பண்றது கிடையாது, அவங்க முதலாளிகள் தான் சொல்லி பண்றாங்கன்ட்டு. என்ன கேட்டா, அவங்க முதலாளிகள்லாம் பத்திரிகை முதலாளிகள், தொலைக்காட்சி நிறுவனங்களோட முதலாளிகள்லாம் சேர்ந்து விஜயகாந்தையும் தேமுதிகவை நாங்க அவங்க மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் நாங்க அவங்களோட நியூஸ் எல்லாத்தையும் பாய்காட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லணும். ஒரு பிளாக் அவுட் பண்ணாதான் இந்த மாதிரி அரசியல்வாதிகளுக்கு ஒரு பாடம் கற்பிக்க முடியும். அதை விட்டுட்டு நாங்க போய் ப்ரொடெஸ்ட் பண்றோம், அவங்க கல் எறிஞ்சாங்க, இது எறிஞ்சாங்கிறது, அவங்க வயலன்ஸ்ல தான் ஈடுபடுவாங்க. அந்த கட்சியே அந்த பாதி அரசியல் கட்சிகளுக்கு வயலன்ஸ் தி லாஸ்ட் ரிசார்ட், அவ்வளவுதான். சோ விஜயகாந்தே அவர் கட்சிக்காரர் எல்லாருக்கும் முன்னாடி அடிக்கிறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அதனால அது அவங்களுக்கு ஒன்றும் புது விஷயம் கிடையாது. நம்ம பத்திரிகையாளர்கள் நம்மளோட நெறிமுறைகளை மீறி இப்ப போகக்கூடாது. அதுக்கு பத்திரிகை என்ன கேட்டீங்கன்னா, முதலாளிகள்லாம் சேர்ந்து விஜயகாந்த் அவங்களோட கட்சி அந்த சம்பந்தப்பட்ட எல்லா நியூஸையும் நாங்க பாய்காட் பண்றோம். இது எலெக்ஷன் இயர், இதனால மிகவும் பாதிக்கப்படக்கூடியது விஜயகாந்த் அவங்க கட்சியா இருக்கும். அவங்கள பத்தி நியூஸே வெளியில வரலன்னா அதனால பாதிக்கப்படுறது அவங்கதான். இதை எல்லா முதலாளிகளும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கணும், அதுதான் நான் சொல்றேன். இல்ல, நேர்மையாக நடுநிலையாக செயல்படக்கூடிய நிறுவனங்கள் எல்லா விதமான விமர்சனங்களையும் தாண்டி தங்களுடைய தொழிலை நேர்மையாக செய்யணும் அப்படிங்கறதானே எல்லோர் தரப்புல இருந்து வலியுறுத்தப்படக்கூடிய கருத்து. அவர்கள் கோபப்படுகிற போது என்னோட கேள்வியை முடிச்சிடறேன். அவர்கள் கோபப்படுகிற போது ஒரு மாதிரியும் அவர்கள் விருப்பப்படுகிற மாதிரி ஒரு மாதிரியும் ஒரு செய்தி நிறுவனங்கள் நடந்துக்க முடியுமா? அந்த கேள்வி இருக்கு இல்லையா? ஒட்டுமொத்தமா ஒருத்தரை பாய்காட் பண்றதுங்கிறது ஒரு சரியான அணுகுமுறையா இருக்குமா? ஒரு தொழில் சார்ந்த நேர்மை அறம் அப்படிங்கிறது சரியா இருக்குமா? பண்ணி பார்க்கணும். அது மத்த அரசியல்வாதிகளுக்கு ஒரு பாடமா இருக்கும். நீங்க பத்திரிகையாளர்கள் அவ்வளவு சுத்தமா நீங்க மதிக்க முடியாது அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு நமக்கு ஒரு சான்ஸ். அதை நம்ம பண்ணலைன்னா இந்த போர்வேலையே நம்ம பேசி நம்ம அடங்கி போயிடுறோம். நம்ம நடுநிலைமையில இருக்கோம், எல்லாம் அவங்களுக்கு நம்ம ரைட் டு இன்ஃபார்ம் த ரீடர்ஸ், ரைட் டு இன்ஃபார்ம் த வியூவர்ஸ். அதனால அது நம்மளோட தர்மம். நம்ம தர்மத்தை மதிச்சு அவங்க நடந்துக்கிறாங்களா?
அப்படி பார்த்தா பல்வேறு நேரங்கள்ல நம்ம பத்திரிகைக்காரன் வந்தானா எல்லா விதமான கேள்வியும் கேட்பான். அது அவனோட பத்திரிகை தர்மம் அப்படின்னு விஜயகாந்த் யோசிச்சா பதில் சொன்னாரு. இல்ல நிச்சயமா நோ கமெண்ட்ஸ் கூட அதுவும் பதில் தான். பதில் இல்ல இந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த மாதிரி தாங்க ரெஸ்பாண்ட் பண்ணணும். இல்ல நோ கமெண்ட்ஸ்ங்கிறதும் பதில் தான், பதில் இல்லங்கிறதும் பதில் தான், பதில் சொல்ல விரும்பலங்கிறதும் பதில் தான். அதுல பேசுவேன், அதுல மாற்று கருத்து இல்ல. இப்ப இந்த காவல்துறைய செயல்பாடுகள் பத்தி பேசலாம். இப்ப அனுமதி கொடுக்கல இருந்தாலும் இவங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துவதற்கு பத்திரிகையாளர்கள் முயற்சி செய்திருக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில தவறு சொல்வேன். அவங்க அனுமதி கொடுக்காத போது இங்க போயிருக்க கூடாது. நிச்சயமா இணைப்பிலே இருங்க. நமது செய்தியாளர் மகாலிங்கம் உங்கள்ட்ட சில கேள்விகளை முன்வைப்பார். இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் போராட்டம் நடத்துவதற்கான அனுமதி என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் விஜயகாந்தினுடைய வீட்டை நோக்கி செல்வதற்கான அனுமதி என்பது தற்பொழுது கொடுக்கப்படாத ஒரு சூழலில் தான் இந்த போராட்டம் நடந்திருக்கிறது. எனவே அனுமதி முறையாக பெற்ற பிறகுதான் இந்த போராட்டம் நடைபெற்றிருப்பதாக பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது ஏற்கனவே விஜயகாந்த் மீதும் பத்திரிகையாளர் அமைப்பை சார்ந்தவர்கள் புகார் கொடுத்திருக்கிறார்கள். அநாகரிகமான முறையில் செய்தியாளர்களை அவர் நடத்துகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டும் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகிறது. அரசியல் களத்தை நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒரு மூத்த பத்திரிகையாளராக விஜயகாந்தினுடைய அணுகுமுறையில் எது மாதிரியான ஒரு மாற்றம் தேவை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அவர் தான் மாற மாட்டாருங்க. நீங்க அவர் இவ்வளவு நாள் மாறாதவர் இப்ப திடீர்னு மாறிடுவாரா என்ன? அவர் என்னைக்குமே நிதானம் எழுந்து செயல்படக்கூடிய ஒரு தலைவர் தான் நம்ம பார்த்திருக்கோம். அது இது 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 ஒன்றும் புதுசு கிடையாது. இது நம்ம என்னமோ அவர் வந்து மாறிடுவார் அப்படின்லாம் நீங்க நினைக்காதீங்க. இன்னைக்கு நடந்து வேணா பத்திரிகையாளர் அவர் வீட்டுக்கு போகாம இருந்திருக்கலாம். காவல்துறை இந்த இடத்துல தான் நீங்க ப்ரொடெஸ்ட் பண்ணா அந்த இடத்த ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கணும். அவர் வீட்டு நோக்கி மார்ச் பண்ணி அதுக்கப்புறம் தகராறு நடந்தது. அவங்க கல் எறிவாங்க, அவங்க பாட்டில் எறிவாங்க, எல்லாம் செய்யக்கூடியதான். அந்த 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 கட்சியில வன்முறைக்கு ஒரு மதிப்பு உண்டு, நமக்கு தெரியும். ஏன்னா அவங்க தலைவரே அதுக்கு எக்ஸாம்பிளா இருக்காரு. அவரே எல்லாருக்கும் முன்னாடி எல்லாரையும் அடிக்கிறாரு. அப்புறம் அவருக்கு நீங்க விஜயகாந்த் கிட்ட பெரிய மாற்றம்லாம் நீங்க எதிர்பார்க்காதீங்க. நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. நம்ம களத்தில் இருக்கக்கூடிய செய்தியாளர் சுப்பிரமணியிடம் இது குறித்து ஒரு தெளிவான விளக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம். சுப்பிரமணியன், என்ன நடந்தது? போராட்டம் அனுமதி வாங்கிய அந்த பகுதியில் இருந்து விஜயகாந்த் அவர்களுடைய வீட்டை நோக்கி பத்திரிகையாளர்கள் நடைபயணம் சென்றார்களா அல்லது மறியல் முற்றுகையிடுவதற்காக சென்றார்களா? அந்த நேரத்தில் என்ன நடந்தது? அல்லது கட்சிக்காரர்கள் முன்பாக வந்து போராட்டம் நடத்தி கொண்டிருந்த பத்திரிகையாளர்களை தாக்கினார்கள்? அந்த நேரத்தில் என்ன நடந்தது? ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்களிடம் இதை பற்றி நாம் கேட்டபோது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், காவல்துறையிடம் நேற்றே இது தொடர்பாக முன்கூட்டியே அனுமதி பெற்றிருக்கிறார்கள். அதாவது விஜயகாந்த் வீடு வரை செல்லக்கூடாது என்றும், சாலிகிராமம் சிக்னல் இருக்கக்கூடிய ஆற்காடு சாலையில் அந்த இடத்தில் பேரிகார்டு போட்டு அந்த இடத்தில் குழுமி ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கான அனுமதி வழங்கப்படுகிறது. அதன் மீறி நீங்கள் அங்கே செல்லக்கூடாது, அந்த அபுசாலி தெருக்குள்ளே நீங்கள் செல்லக்கூடாது என்று காவல்துறையினர் விளக்கமாக நேற்று அவர்களுக்கு அறிவுறுத்தியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த இரண்டு அமைப்புகளும் இன்று காலை இந்த ஆற்காடு சாலையில் இருக்கக்கூடிய அந்த சிக்னல் அருகே பேரிகார்ட் போட்டிருந்த இடத்துல வந்து முழுவதுமாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போதுதான் தேமுதிக கட்சியினர் அந்த தெரு வழியாக வந்து அவர்கள் மீது கற்களை வீசி இருக்கிறார்கள். அதன் பிறகு ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து பல கோஷங்களாக எழுப்பப்பட்டது. அதாவது விஜயகாந்துக்கு எதிராக அந்த கற்கள் வீசும் நேரத்தில் கூட பலவிதமான கோஷங்கள் எழுப்பப்பட்டது. ஆனால் இன்னும் கூடுதலாக தேமுதிக கட்சியினர் அங்கிருந்து ஓடி வந்து தொடர்ந்து கற்களை வீசினார்கள். அது மட்டுமல்லாமல் பிரஸ் என்று எழுதக்கூடிய இருசக்கர வாகனங்கள் அனைத்தையும் கற்களை வீசி உடைத்திருக்கிறார்கள். கார்கள் மீதும் கற்கள் வீசி இருக்கிறார்கள். அதன் பிறகுதான் கூடுதலாக காவலர்கள் அந்த பகுதிக்கு விரைந்து வந்து கற்கள் வீசிய தேமுதிக கட்சியினரை உடனடியாக கைது செய்தார்கள். மகாலிங்கம், அதாவது போராட்டம் நடத்த அனுமதி பெற்ற பகுதியில் தான் அவர்கள் போராட்டம் செய்திருக்கிறார்கள். கட்சிக்காரர்கள் அந்த பகுதிக்கு வந்து அங்கிருந்த பத்திரிகையாளர்களை தாக்கி இருக்கிறார்கள் என்பதுதான் தற்போது நீங்கள் கொடுக்கும் தகவலாக இருக்கிறது. சேகர், நீங்க இணைப்பில் இருக்கிறீங்களா? அதுதான் சரியான டிஸ்கிரிப்ஷன் தான். அப்போ விஜயகாந்த் கட்சிக்காரங்க மேல கடுமையான நடவடிக்கை காவல்துறை எடுத்தாகணும். ஏன்னா இது வந்து அத்துமீறி நடத்துகிறாங்க. அவங்க பத்திரிகைக்காரங்க மேல எங்கேயுமே அப்புறம் பத்திரிகையாளருக்கு தமிழ்நாட்டில் ப்ரொடெக்ஷனே எல்லாம் போயிடும் இந்த மாதிரி வன்முறையாளர்கிட்டேருந்து. ஸோ அதனால அவங்க மேல காவல்துறை இப்போ பார்த்து சாரதியும் 18 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. நாங்க எல்லாருமே அரெஸ்ட் பண்ணோம். இந்த மாதிரி வயலன்ஸ்ல ஈடுபடுறவங்க அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். பாகுபாடும் பார்க்கக்கூடாது. நிச்சயமாக உங்களுடைய தகவலுக்கு நன்றி. சுப்பிரமணியன், உங்களை இன்னும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் இருக்கிற சுப்பிரமணியன், ஏற்கனவே விஜயகாந்த் மீது பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பாக புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில். அந்த புகார்களில் எது போன்ற குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டிருக்கின்றன? அது காவல்துறை எது போன்ற நடவடிக்கைகளை அந்த புகார் மீது எடுத்து வருகிறது?
மகாலிங்கம், ஏற்கனவே தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மீது 2 புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒன்று சென்னை மாநகர காவல்துறை ஆணையரிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் சம்மேளன மாநில இணைச் செயலாளர் சீனிவாசன் என்பவர் ஒரு புகார் கொடுத்திருக்கிறார். அந்த புகார் குறித்து இன்னும் விசாரணை நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே போல அதிமுக வழக்கறிஞரான செல்வகுமார் என்பவர் உயர்நீதிமன்ற காவல் நிலையத்தில் விஜயகாந்த் மீது ஒரு புகார் கொடுத்திருக்கிறார். அந்த புகாரில் மட்டும் CSR மட்டுமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பத்திரிகையாளர்கள் மத்தியில் அவர் அநாகரிகமாக நடந்து கொண்ட காரணத்தினால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னை மாநகர காவல்துறை ஆணையரிடம் புகார் கொடுத்திருந்தது. அந்த புகாரின் அடிப்படையில் முதல் கட்டமாக அவர் நடந்து கொண்ட அந்த வீடியோ காட்சிகள் முதல் கட்டமாக ஆதாரமாக கைப்பற்றி தற்போது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தனியாக விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதேபோல உயர்நீதிமன்ற காவல் நிலையத்தில் செல்வகுமார் கொடுத்த புகாரின் அடிப்படையில் முதல்வரை விஜயகாந்த் அவதூறாக பேசியிருக்கிறார். அதே போல பத்திரிகையாளர்களையும் அவதூறாக நடத்தியிருக்கிறார். எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று செல்வகுமார் கொடுத்திருந்தார் புகார். அந்த புகாரின் அடிப்படையில் முதல் கட்டமாக CSR மட்டும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக காவல்துறையின் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் இன்று நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக விருகம்பாக்கம் போலீசார் 18 பேரை கைது செய்திருக்கிறார்கள். அதில் MLA பார்த்தசாரதி ஒருவர் ஆவார். இதேபோல விஜயகாந்தின் தூண்டுதலின் பேரில் தான் இதுபோல சம்பவங்கள் இந்த தாக்குதல் சம்பவம் நடந்திருப்பதாகவும் போராட்டம் நடத்திய பத்திரிகையாளர்கள் தெரிவிக்கிறார்கள். எனவே இந்த வழக்கு பதிவில் விஜயகாந்த் பெயரையும் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இந்த பத்திரிகையாளர் சங்கத்தினர் தெரிவிக்கிறார்கள். மகாலிங்கம்.